ஸோ ஃபைனலி ஃப்ரைடே வந்தாச்சு. ஒரு வழியா 4 நாள் கிராஸ் பண்ணி 5வது நாள் அந்த வீக்கெண்ட் வரப்போ, அப்பா மனசு அவ்வளோ நிம்மதியா இருக்குல்ல. 2 நாள் தூங்கலாம் நிம்மதியா. நல்லா சாட்டர்டே, சண்டே போல ஜாலியா இருந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட வெளிய போலாம், செய்யலாம். நமக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த 5 நாள் ஒர்க் லைஃப் இல்ல, 5 நாள் காலேஜ் போக தேவையில்ல, 5 நாள் ஸ்கூல் போக தேவையில்ல. இதே வந்துட்டு வீட்ல இருக்கவங்களா இருந்தாங்கன்னா, ஐ மீன் ஹோம் மேக்கர்ஸோ இல்லாட்டினா வந்துட்டு எல்டர் பீப்பிள் இது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்ட் கிடைக்கும் 2 நாள் அப்படின்னு நம்புறேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப நான் ஒரு ஹார்டான டாப்பிக்கோ, ரொம்ப ஹெவி டாப்பிக்கோ பேச போகிறதில்ல. எனக்கு தெரியும் லிமரன்ஸே ஒரு கைண்ட் ஆஃப் ஹெவி டாபிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசிச்சா, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, கம்ஃபர்ட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் ஞாபகம் இருக்கா? ஸோ வந்துட்டு என் லைஃப்பில் கம்ஃபர்ட் மூவி இது எல்லாமே. ஸோ உங்களுக்கு இது கம்ஃபர்ட் மூவியாக இருக்குமான்னு தெரில. பட் அதனால தான் ஒரு குட்டி குட்டி சைக்காலஜிக்கல் இதோடைய வந்துட்டு ரீசன்ஸோடையே உங்களுக்கு அந்த மூவியை சஜஸ்ட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு மேலே 3 மூவிஸ் பார்த்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐம் சாரி, நான் மறந்துட்டேன், தெளிவாக தெரியல. ஸோ இன்றைக்கி நம்ம மூவி ஒன்று பார்க்க போகிறோம். இந்த மூவி வந்துட்டு தமிழ் லாங்குவேஜ் கிடையாது. ஸோ முன்னே டிஸ்க்ளைமர் போட்டுறேன். பட் ஹிந்தி லாங்குவேஜில் ரொம்ப 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 மோஸ்ட் ஃபேவரட்டான ஃபேமஸான மூவி. நிறையா பேத்துக்கு வந்துட்டு ஈவன் தோ சவுத் இந்தியன் பீப்புளுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஆல் ஃபேவரட்டான எஸ்ஆர்கே ப்ளஸ் கஜோலோட ஒரு காம்பினேஷனில் வந்த ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டர் மூவி அப்படின்னு சொல்லலாம். கரண் ஜோஹரோட ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன மூவி பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், தெரியாதவங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, குச் குச் கோத்தாயை பற்றி பேச போகிறேன். ஸோ இந்த சம்திங் ஹேப்பன்ஸ். ஸோ என்னோடய லைஃப்பில் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மூவிங்க. ஸோ வந்துட்டு எப்போனாலும் இந்த மூவி பார்த்தாலும் சரி, எனக்கு போரே அடிக்காது. என்னோடய கம்ஃபர்ட் மூவி லிஸ்ட்டில் எப்படி மொழியாகட்டும், கண்டென்ட் காதலி ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசின மூவிஸ் ஆகட்டும், ஸோ அதை பேச போகிற மூவிஸ் ஆகட்டும், அதில் வந்துட்டு ஒன் ஆஃப் த ரொம்ப 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 என் லைஃபுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டான மூவி வந்துட்டு இந்த ஒரு மூவி, குச் குச் கோத்தாய். ஸோ ஃபஸ்ட் இந்த மூவி நான் பார்க்குறப்ப வந்துட்டு ஸ்கூல் டைமில் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அந்த சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்பறனே ஜென்ரலாகவே. ஸோ அதனால் கேட்டு அப்படி இந்த மூவி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பித்தேன். பட் ஆனால் எனக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் மூவி சின்ஸ் மை சைல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே நீ கதை பேசினதெல்லாம் போதும், உன்னை பற்றி யாரும் கேட்கல, நீ மூவிக்குள்ளே டேரக்டாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. ஸோ வாங்க மூவிக்குள்ளே போகலாம். ஸோ நாளே சொன்ன மாதிரி கரண் ஜோஹரோட ரொம்ப 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 மோஸ்ட் ஃபேவரட் மூவி, அவரோட ஃபஸ்ட்டு டைரக்டரல் மூவியும் இந்த மூவி தான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் 3 கேரக்டர்ஸ் இருப்பாங்க. மெயின் கேரக்டர்ஸ் அந்த ராகுல் ஹீரோ எஸ்ஆர்கே, அண்ட் வந்துட்டு அஞ்சலின்ற கேரக்டரில் கஜோல் மேம் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அப்புறம் டீனா மல்ஹோத்ரா அந்த கேரக்டரில் ராணி முகர்ஜி மேம் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு லவ் மூவி அப்படின்னு சொல்லி, லவ் ட்ரையாங்கிள் மூவி. பட் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஒரு பெரிய வேல்யூ கொடுத்து வந்த ஒரு மூவியில் 90s இந்த மூவி ஒன்று. ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம கேரக்டரை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ராகுல்ன்ற கேரக்டர், அஞ்சலின்ற கேரக்டர் 2 பேருமே வந்துட்டு ஒரு காலேஜில் படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அஞ்சலி வந்துட்டு ராகுல் லவ் பண்ணுவான். பட் ஆனால் வந்துட்டு ராகுலுக்கு டீனா மேலே காதல் இருக்கும். ஸோ கல்யாணம் பண்ணிப்பான். ஸோ அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கும். அது வந்துட்டு தெரிஞ்சுட்டு அஞ்சலி போயிடுவா. ஸோ சின்ன வயசுலேயே. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி டீனாக்கு அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கும். அந்த பொண்ணு வந்துட்டு 8 years ஓல்டாக இருப்பா. குழந்தை பிறந்து கொஞ்சம் அவங்க அம்மா இறந்து போயிடுவாங்க. அப்படி மாதிரி ஸ்டோரி போயிட்டு இருக்கும். பட் அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, எப்படியாவது வந்துட்டு ராகுல் எப்படியா அஞ்சலி கூட சேர்த்து வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு, குட்டி அஞ்சலி அந்த பாப்பா பேர் வந்துட்டு அஞ்சலி. ஸோ அதே அஞ்சலி ஞாபகமாக இந்த அஞ்சலிக்கும் பேர் வச்சுருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவளை எப்படியாவது அஞ்சலி கூட சேர்த்து வச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த லெட்டரில் வச்சுருப்பாங்க. ஸோ எப்படி இந்த பொண்ணு அந்த சீக்கிரா அப்படின்றது தான் இந்த கதை. ஸோ வந்துட்டு இதுதான் ரிவ்யூ. கதை தெரியாதுன்னா நீங்கள் டேரக்டாக போயிட்டு மூவி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பேச போகிறது, நம்ம இப்போ இனிமேல் பேசுகிறது சைக்காலஜி பற்றி தான். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பில்லோ தாட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் சீசன் போயிட்டுருக்குது கம்ப்ளீட்லி மென்டல் ஹெல்த் அண்ட் சைக்காலஜிக்கல் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம இன்டெப்த்தாக ஒவ்வொரு கேரக்டருக்கும் என்னென்ன சைக்காலஜிக்கல் ட்ரைட்ஸ் இருக்குது சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கேரக்டரான அஞ்சலி. ஸோ இந்த கேரக்டர் எப்படி காட்டியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறப்போ கரண் ஜோஹர் வந்துட்டு இங்கே ஒரு டாம் பாய் மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ தோணும், என்னடா ஒரு டாம் பாயா கஜோல் மேம் அப்படின்ற மாதிரி தோணும். பட் ஆனால் என்னென்னா அவங்க கேரக்டர் வந்துட்டு டாம் பாய் மாதிரி, பட் டாம் பாய் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்டோரி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக உங்களுக்கு தெரிய வரும். ஸோ எப்படின்னா அஞ்சலிக்கு வந்துட்டு ராகுல் மேலே பயங்கர காதல் இருக்கும். பட் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு நேமில் வந்துட்டு இருக்கும். ஸோ வெளியே சொல்ல மாட்டேன், மறைச்சி வச்சிருப்பா. ஸோ அவள் ஃபீலிங்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணுறதுக்கு அந்த டாம் பாய் அப்படின்ற ஒரு அப்பியரன்ஸ் வந்துட்டு அவளுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன ஆகுதுன்னா, அஞ்சலி கைண்ட் ஆஃப் வந்துட்டு அவாய்ட் அண்ட் அட்டாச்மெண்ட் கேரக்டரில் ஒரு பொண்ணு. அதாவது எப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவளோட ஃபீலிங்ஸை மறைக்கிறதுக்காகவும் அந்த டாம்பாய் ஒரு லுக் மாதிரி அவள் இருப்பாள். ஸோ அவளுடைய எந்த ஒரு எமோஷன்ஸையோ இல்லை இவளோட ஃபீலிங்ஸையோ வந்துட்டு வெளியே காட்டிக்க மாட்டாள். பார்க்குறவங்களுக்கு ஒரு பையன் மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ அப்படி தான் ராகுலுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு அஞ்சலி மேலே ராகுலுக்கு எந்த ஒரு காதல் வராது. அதனால் அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க முடியாமல் போயிடும். பட் ஆனால் ஒரு செக்மெண்ட்டில் இந்த மாதிரி டீனாவுக்கும் ராகுலுக்கும் லவ் ஆனதுக்கப்புறமா அஞ்சலி தெரிஞ்சுட்டு அவன் அந்த ஊரை விட்டு போவாளையா. ஸோ அவள் அப்போ ஃபீல் பண்ணுவான். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ரியலைஸ் பண்ணுவாள்,
நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து நம்ம வெளியே காட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கடைசி வரைக்கும் காட்ட மாட்டான், அதோட அவள் போயிடுவா. ஸோ அங்கே அவளோட அந்த ஸ்டீரியோடிபிக் அந்த ஒரு மைண்ட் வந்துட்டு அந்த ஒரு ஆர்கிடைப் வந்துட்டு பிரேக் ஆகுது. ஸோ அங்கே அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட்டாக இருக்க அஞ்சலி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறான்னா தன்னையே சேஞ்ச் பண்ணிக்கிறா. ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஓவர் காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சைக்காலஜியில். ஸோ அதாவது ஒரு எப்படின்னா ஒரு பாஸ்டமாக இருக்கிறதுக்காகவோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு இது பண்ணுறதுக்காக ஒரு ரியாலிட்டி இது பண்ணுறதுக்காகவோ என்னென்னா நம்மளோட கேரக்டர் நம்ம கம்ப்ளீட்லி சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக ஒரு மனுஷனாக வாழ்றது தான் இந்த ஓவர் காம்பன்சேஷன். ஸோ இதுதான் இங்கே அஞ்சலி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கதை போகும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ராகுல் அஞ்சலி சேர்ந்துருவாங்க. ஆப்வியஸ்லி எல்லா படத்துலேயும் மாதிரி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகுலோட கேரக்டர். ஸோ இந்த ராகுலோட கேரக்டர் எப்படின்னா ஹீஸ் அ கைண்ட் ஆஃப் அன் வேலிடேஷன் சீக்கர். அதாவது அவன் வந்துட்டு ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளாக இருப்பான். ஸோ அவனுக்கு வந்துட்டு அன்செலக்டிவ் பிரைட்னஸ் கூட எப்படின்னா அவன் பக்கத்தில் இருக்கிற அஞ்சலியோட காதில் பார்க்க மாட்டான். பட் டீனா மேலே வந்துட்டு அட்டென்ஷன் திரும்பும். பிகாஸ் அவன் ரொம்ப அழகாக இருக்கா, ஸ்மார்ட்டாக இருக்கா, இன்டெலிஜென்ட்டாக இருக்கா. ஸோ அதனால சொல்லிட்டு அவனுக்கு அந்த பக்கம் அட்ராக்ஷன் திரும்பும். ஆனால் அஞ்சலி மேலே வந்துட்டு அவனுக்கு எந்த ஒரு ஃபீலும் வராது. இப்படி தான் அந்த ஸ்டோரி போயிட்டே இருக்கும். பட் ஆஃப்டர் டீனா இருந்ததுக்கப்புறமும் அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறமும் ராகுலோட இதுவுமே வந்துட்டு இங்கே பிரேக் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ரியலைசேஷன் பண்ண ஆரம்பிப்பான். எது உண்மையான காதல், எது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ரியலைசேஷன் பண்ணுவான். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா எப்படியாவது அஞ்சலி கூட திரும்ப சேரணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆக ஆரம்பிக்கும் இந்த நாளடைவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீனாவோட கேரக்டர் வந்துட்டு கைண்ட் ஆஃப் எப்படின்னா கொஞ்சம் கேமியோ பேன்ஸ் மாதிரி தான் இருக்கும் இந்த டீனா கேரக்டர். பட் ஆனால் என்னென்னா ஒரு சைக்காலஜியில் ரொம்ப பெஸ்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்துட்டு இந்த 2 பேர்த்து கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப மெச்சோர்டான ஒரு கேரக்டர். அண்ட் மோரோவர் வந்துட்டு எப்படின்னா எம்பத்தட்டிக் அப்சர்வர். ஸோ வந்துட்டு சொல்லாமையே அவளோட அஞ்சலியோட அந்த ஒரு ஃபீலிங்ஸை வந்துட்டு புரிஞ்சுப்பா. அஞ்சலிக்கு வந்துட்டு ராகுல் மேலே காதல் இருக்கிறத டீனா சொல்லாமே அந்த கண்களில் பார்த்தே தெரிஞ்சுப்பா. ஸோ அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் கேரக்டர் தான் இந்த டீனாவோட கேரக்டர். அவள் இறந்ததுக்கு அப்புறமும் ஆகட்டும், அவள் அதுக்கு முன்னாலேயே என்ன பண்ணுவானா தான் மகளுக்கு லெட்டர் எழுதி எப்படியாவது ராகுல் அஞ்சலி சேர்த்து வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு தான் சாவாலையா. ஸோ அது மூலமாக எப்படின்னா அவன் வந்துட்டு எல்லாரையும் அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்க ஆரம்பிப்பா. எல்லாருக்குமே அவள் வேல்யூ பண்ணுவா. அப்படின்னு ஒரு கைண்ட் ஆஃப் கேரக்டரில் தான் கரண் ஜோஹர் டீனாவோட கேரக்டர் ரொம்ப அழகாக அமைச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் பேசிக்கான ஸ்டெஃப். பட் ஆனால் என்னென்னா நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி இன்டெப்த்தாக பார்த்தோம்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கேரக்டராக பார்க்கலாம். இப்போ அஞ்சலியோட கேரக்டர் இன்டெப்த்தாக பார்த்தோன்னா ஒன்று பார்த்துட்டோம், அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட், செக்யூர் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அப்பியரன்ஸ் வந்துட்டு அந்த டாம்பாய் மாதிரி இது பண்ணி அவள் மறைச்சு தன்னோட ஃபீலிங்ஸையோ ஹேர் ஸ்டைல் மூலமாகவோ இல்லை கிளாத்ஸ் மூலமாக மறைச்சு இது பண்ணுவா இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ரியாலிட்டி தெரியறதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிப்பாள். நான் யாருன்ற ஒரு ஐடென்டிட்டி வந்துட்டு ரீபில்ட் பண்ணுவாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷீஸ் கைண்ட் ஆஃப் எமோஷனல் சப்ரெஷனில் இருப்பாள். அவன் வந்துட்டு எமோஷனை வெளியே கட்ட மாட்டாள். அவன் வந்துட்டு எப்படின்னா விட்டுட்டு போயிடுவாள். அவனை அந்த ஃபீல் பண்ணி அவன் அந்த ரியலைஸ் பண்ணுற நேரத்தில் லைக் ராகுலுக்கும் டீனாக்கும் லவ் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவள் யோசிக்கவே மாட்டாள். ஜஸ்ட் வந்துட்டு விட்டுட்டு அந்த ஒரு ஹார்ட் பிரேக்கில் போயிடுவாள். அவள் அதுக்காக ஃபைட் பண்ண மாட்டா, எதுவுமே செய்ய மாட்டா, அதை வெளியே காட்ட மாட்டா. டீனா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படி சொன்ன மாதிரி கண்ணை பார்த்து. ஸோ இங்கே எமோஷனல் சப்ரெஷன் நடக்குது. அதாவது மொத்த எமோஷனையுமே உள்ளே அடைக்கிறா, வெளியே காட்ட மாட்டேன்றா. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம எவ்வளோ தூரம் நம்ம எமோஷன்ஸை சப்ரெஸ் பண்ணுறோமோ அது ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு பயங்கரமாக பஸ்ட் அவுட் ஆகி வெடிக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் வந்துட்டு திரும்ப அந்த பழைய லைஃப்க்கு போக வர நினைக்க மாட்டா. ஸோ அந்த காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அதோடு போயிடுவா. யாரு கூடயும் காண்டாக்ட் இருக்க மாட்டா, எதுவுமே பண்ண மாட்டா எக்ஸப்ட் ஒருத்தவங்களை தவிர்த்து. ஸோ இந்த மாதிரி தான் அவளோட கேரக்டர் காட்டியிருப்பாங்க. ஸோ அவளை வந்துட்டு என்னன்னா பழைய பாஸ்ட்டை வந்துட்டு திரும்ப ரீகால் பண்ணணும்னு நினைக்க மாட்டாள். ஸோ அவளுக்கு வந்துட்டு அந்த இடத்துல அந்த மெமரி வந்துட்டு அரேஸ் பண்ணவும் முடியாது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு டைலாக் வந்திருக்கும். லைக் என்னென்னா காதல்ன்றது ஒரு தடவை தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இதை மட்டும் பிடிச்சிட்டு அவள் கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருப்பாள். ஸோ அந்த பாஸ் பக்கம் போகவும் மாட்டா, அவளோட எமோஷன்ஸை வெளியே கட்டவும் மாட்டா. இந்த மாதிரி கேரக்டராக தான் வந்துட்டு இந்த அஞ்சலி கேரக்டர் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் அ கைண்ட் ஆஃப் எமோஷனல் ரெசிலியன்ஸ். அதாவது வந்துட்டு இதெல்லாம் தாண்டியும் பார்த்தாலும் அஞ்சலிக்கு ஒரு பேட் பாஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நிறைவேறாத காதல் இருக்குது அப்படின்னு பார்த்தாலும் இதை தாண்டி வர நேரத்தில் அவள் எல்லாத்தையும் சிரிக்க வைப்பா, குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி தருவா, தலையை வந்துட்டு வாழை கற்றுப்பா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அஞ்சலி தனித்தனி புதுசாக க்ரியேட் பண்ணி தன்னோட ஐடென்டிட்டி ரீபில்ட் பண்ணி புதுசாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் அஞ்சலியோட கேரக்டர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகுலோட கேரக்டர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹீஸ் அட்டென்ஷன் சீக்கர். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா இந்த மாதிரி சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குன்னு நினைப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீஸ் அ கைண்ட் ஆஃப் எமோஷனல் இம்மெச்சூர் கேரக்டர்.
அதாவது எப்படின்னா அவனுக்கு வந்துட்டு காலேஜ் டைம் இல்லையா, ஸோ obviously இன்னொரு ரேஞ்ச் இருக்கும். ஏஜ் நம்ம கெஸ் பண்ணணும், ஒரு 18 to 21 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஜென்ரலாக அவன் அந்த ஏஜில் அப்போ இருக்கிற ஆட்களுக்கும் சரி இப்போ இருக்கிறவங்களுக்கும் சரி மெச்சூரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. ஸோ லவ்வையும் சரி இல்லாட்டா ஃப்ரெண்ட்ஷிப்பையும் சரி எல்லாமே வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் நம்ம இருப்போம். ஸோ இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறதுக்கான சரியான ஏஜ் கிடையாது. அதுதான் சொல்லுவாங்க, இந்த மேரேஜ் ஆகட்டும் இல்லை வேறு ஆகட்டும் ஆஃப்டர் த 21க்கு அப்புறம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லைஃபை தெரிய ஆரம்பிக்கும், ஒரு மெச்சூர்டான ஸ்டேஜுக்கு வந்துட்டு நம்ம அட்டைன் பண்ணுவோம். ஸோ லைஃப்பை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் இன்வால்வ் ஆகிறப்போ எந்த ஒரு பிரேக் டவுனோ எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஏஜ் கேட்டகரியை வச்சுது. பட் இவன் என்ன பண்ணுவானா, எப்போவுமே வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டு அப்படின்னு மட்டும்தான் அஞ்சலியை மனசில் வச்சுருப்பானே தவிர்த்து அவளோட ரியல் லவ் வந்துட்டு அவன் மிஸ் பண்ணிடுவான். பார்க்குறதுக்கு டீனா மேலே அட்ராக்ஷன் வரும், பிகாஸ் அவள் அழகாக இருக்கா, இன்டெலிஜென்ட்டாக இருக்கா அப்படின்னு ஒரு காரணத்துக்காக. ஸோ அவனுக்கும் ஃபஸ்ட்டு லிமரன்ஸாக தான் வருமே தவிர்த்து காதல் உண்மையாக வராது. பட் டே பை டே அந்த லிமரன்ஸ்ன்றது வந்துட்டு லவ்வாக மாறிடும். நம்ம ஆல்ரெடி பேசின டாபிக் மாதிரி இப்படி தான் வந்துட்டு இவன் எமோஷனல் மெச்சூர்டு கேரக்டராக இருப்பான். ஸோ இம்மெச்சூர்டாக இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒரு பார்ட் இருக்குது இந்த மூவியில், அது என்னென்னா ஹாலோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹாலோ எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு அட்ராக்டிவ் குவாலிட்டியோட தான் மைண்டு வந்துட்டு போகும். ஸோ வந்துட்டு இவ்வளோ தான் ஒரு நல்ல குவாலிட்டி இருந்தாலும் சரி, எது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு தேவைப்படுது இல்லை இது வந்து அட்ராக்டிவாக தெரியுது அப்படின்றது தான் மைண்ட் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்னன்னா அதே சேம் லைக் தான். அந்த டீனா ரொம்ப அழகாக இருக்கா, ஃபேஷனபிளாக இருக்கா, பியூட்டிஃபுல்லாக இருக்கா, ரொம்ப எலகண்ட்டாக இருக்கா, இன்டெலிஜென்ட்டாக இருக்கா. ஸோ ஆனால் அவன் கூட இருக்கிற அஞ்சலி ஒரு மாதிரி டாம்பாயாக இருக்கா, பொண்ணு மாதிரி இல்லை, பையன் மாதிரி பிஹேவ் பண்ணுறான். ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா அந்த ரியல் லவ் பார்க்கறக்கு அந்த இடத்துல மிஸ் பண்ணிடுறான். ஸோ அவனுக்கு தேவை அந்த அட்ராக்ஷன் பியூட்டியில் தான் தவிர்த்து உண்மையான லவ்வில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் எப்போ அவன் ரியலைஸ் பண்ணுறான்னா ஆடி சொன்ன மாதிரி அன்டில் த டெத் ஆஃப் த டீனா வரைக்கும் ரியலைஸ் பண்ண மாட்டான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான், அஞ்சலியை பற்றியும் புரிஞ்சுக்கிறான். ஸோ அவளோட ரியல் லைஃப் லவ்வும் தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் அந்த க்ரீஃப் வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுது. ஸோ டீனாவோட அந்த சாவு இறந்ததுக்கப்புறம் வந்துட்டு தான் லைஃப்பை அவனும் ரீபில்ட் பண்ணுறான் அஞ்சலி மாதிரி. எப்படி அஞ்சலி வந்துட்டு தன் லைஃப்பை தனக்கு ஏற்ற மாதிரி வாழ ஆரம்பித்தாலோ ஸோ வந்துட்டு இவன் என்ன பண்ணுறான், தன் பொண்ணுக்காக வாழ ஆரம்பிப்பான். ஸோ ரொம்ப எமோஷ்னலி மெச்சூர்டாவான். அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப அமைதியாவான். எல்லாருக்கூட எமோஷ்னலி அவைலபிள் கேரக்டராக இருப்பான். அதுக்கு முன்னாடி யாருக்கும் எமோஷ்னல் அவைலபிளாக இருக்க மாட்டான், டைம் கொடுக்க மாட்டான் அஞ்சலிக்கு கூட. ஸோ அந்த மாதிரி தான் கரண் ஜோஹர் காட்டியிருப்பார் இதில். ஸோ பட் ஆனால் ஆஃப்டர் தட் அந்த டெத்துக்கு அப்புறம் டீனாவோட டெத்துக்கு அப்புறமா என்ன ஆகும்னா ராகுல் வந்துட்டு ரொம்ப எமோஷ்னல் மெச்சூர்டாகவும் ரொம்ப வந்துட்டு எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற கேரக்டராக, அதான் டீனா கேரக்டர் மாதிரி ஆல்மோஸ்ட் மாற ஆரம்பிப்பார் ராகுல். ஸோ இப்படி தான் அவன் எமோஷனல் க்ரோத் வந்துட்டு அந்த மூவியில் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டியிருப்பார் கரண் ஜோஹர். ஸோ வந்துட்டு இந்த மூவி கைண்ட் ஆஃப் எப்படின்னாங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லவ் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் தாண்டி இது ஒரு பெஸ்ட் சைக்காலஜிக்கல் மூவி அப்படின்னு நான் சொல்வேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து. அதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் டீனா மல்ஹோத்ரா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹைலி எமோஷனல் கேரக்டரை காட்டியிருப்பார் கரண் ஜோஹர் இந்த மூவியில். அவங்கள ஸோ வந்துட்டு யாருமே சொல்லாமல் புரிஞ்சுக்க ஒரு கேரக்டராக இருப்பா. ராகுலை கம்ஃபோர்ட் பண்ணுவா, ஸோ வந்துட்டு அஞ்சலியை கம்ஃபோர்ட் பண்ணுவா. அஞ்சலியோட ரியல் லவ் வந்துட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுமே டீனாவாக தான் இருப்பாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செல்ஃப் அவேர்னஸ் இருக்கும். அதாவது வந்துட்டு ராகுல் வந்துட்டு தன்னை பற்றி பெருசாக புரிஞ்சுக்கல, லைக் வந்துட்டு அவனுக்கு இருக்கிறது அட்ராக்ஷன் மட்டும்தான், ரியல் லவ் கிடையாதுன்றத ஒரு கன்ஃபியூஷனாக தான் அவளுமே இருப்பாள். பட் ஆனால் என்ன பண்ணுவானா, ஓகே ஃபைன் நம்ம வந்துட்டு அவன் அக்செப்ட் பண்ணிப்போம், அவன் லவ் பண்ணுறான் அப்படின்னு என்ன பண்ணுவான் அக்செப்ட் பண்ணிப்பான். ஸோ அவகிட்ட வந்துட்டு எப்படின்னா ஒரு அக்செப்டன்ஸ் குவாலிட்டி நிறையாவே இருக்கும் டீனா கிட்ட. அவனை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண மாட்டான். ராகுல் வந்துட்டு இப்படி தான் இருக்கணும் சொல்லி கண்ட்ரோல் பண்ண மாட்டான். ஸோ ஒருத்தரை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற குவாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முன்னாலேயே வந்துட்டு லைக் எப்படின்னா திங்க் பண்ணியிருப்பாள் நம்ம தெரியாது. பட் ஆனால் அவன் இறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய லெட்டர்ஸ்லாம் எழுதியிருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க கரண் ஜோஹர். ஸோ ஒவ்வொரு யாருக்கும் வந்துட்டு அந்த பொண்ணு பர்த்டே வரப்போ ஒவ்வொரு லெட்டரும் ரீட் பண்ணி பார்ப்பா. ஸோ 8th லெட்டரில் தான் வந்துட்டு இந்த மாதிரி ராகுலோட அஞ்சலியோட டீனாவோட அந்த பழைய காலத்து ஸ்டோரி இருக்கும், அவங்களோட காலேஜ் ஸ்டோரிஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் இந்த சின்ன பொண்ணு வந்துட்டு அவங்க பாட்டியோட போய் சேர்ந்து ராகுலையும் அஞ்சலி சேர்த்து வைப்பா. அப்படி தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாக போயிட்டுருக்கும். ஸோ எப்படின்னா அவன் லெட்டர்ஸ் இது பண்ணுவாள். லைக் என்னென்னா சைக்காலஜிக்கலி வந்துட்டு அவள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி அவள் யோசிக்க ஆரம்பிப்பாள். ஸோ நம்ம போயிட்டோம், அப்போ யார் நம்ம ஃபேமிலியை பார்த்துப்பா, யார் ராகுலை பார்த்துப்பா, யார் குட்டி அஞ்சலியை பார்த்துப்பா அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு யோசிக்க ஆரம்பிப்பாள். ஸோ இந்த லீகசி திங்கிங் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம டீனா மல்ஹோத்ராவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ சைக்காலஜின்னு பார்த்தீங்கன்னா இதையும் தாண்டி சொல்லிட்டே போகலாம். பட் இதுதான் இந்த படத்தோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இந்த கேரக்டர்ஸில் இருக்க சைக்காலஜி. அதை தாண்டி அவங்க அம்மா இருக்காங்க, அதுக்கப்புறம் குட்டி குட்டி காமிக் கேரக்டர்ஸ்லாம் வரும். இதெல்லாம் வந்துட்டு இந்த படத்தை ரொம்ப ரொம்ப அழகாக காட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மூவி வந்துட்டு யாரும் சொன்ன ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் மூவி. இதில் இருக்க மியூசிக் ஆகட்டும், இல்லை இருக்கிற அந்த பேக்ரவுண்டு செட்டிங் ஆகட்டும், ஸ்டோரி ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி சூத்திங்காக உங்களை வந்துட்டு அந்த பழைய கால நினைவுகளுக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் 100% சொல்கிறேன். ஸோ இந்த மூவி நீங்கள் பார்க்காட்டா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாபிக் இவ்வளோ தான். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ரொம்ப கொலை இழுத்துட்டேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவியில் ஸோ ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் பேசிட்டேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு மண்டே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் சாட்டர்டே சண்டேவை. ஓகே, நான் வந்து சொன்ன நம்ம பாட்காஸ்ட் வந்துட்டு எல்லா பிளாட்ஃபார்ம்ஸில் அவைலபிளாக இருக்குது எப்பயும் சொல்கிற மாதிரி. ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஸோ ஃபாலோ பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனல் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் வீக்கெண்ட்ஸை. நம்ம மண்டே பார்க்கலாம். Until that, signing off, I'm Aditya. Take care. Good night. Bye bye.